திருவெம்பாவை மாணிக்கவாசகர் இயற்றிய மார்கழி 14வது நாள். அதில் என்ன கூற வருகிறார்னா, ஆடுவதும் பாடுவதும் ஆன்மீகத்தில் இயல்பாக இருந்த நிலை மாறி தற்பொழுது நாகரிகம் என்ற பெயரிலே அதை விட்டுட்டோம். மனம் ஒன்றை இசை உடல் லயிக்க ஆடலும் பக்தியில் அவசியம் தேவைப்படுகிறது. மனம் ஒன்றை இசையும் உடல் லயிக்க ஆடலும் பக்தியில் அவசியம் தேவைப்படுகிறது. நம்ம இசைத்தால் அந்த உடல் தன்னாலே ஆடணுமா. அதுபோல மாணிக்கவாசகர் சொல்றார், அப்படிப்பட்டவ நமது ஈசன். அதான் சொல்றார் இன்னைய பாடல்ல, காதார்குளையாட பைம்பூனாள களனாட கோதை குழலாட வண்டின் குளம் ஆட சீத புனலாட சிற்றம்பலம் பாடி வேதம் பொருள் பாடி அப்பொருள் பாடி சோதித்திறம்பாடி சூழ கொன்றைதார் பாடி ஆதித்திறம்பாடி அந்த மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வனைதன் பாத திறம்பாடி அடலோர் எம்பாவாய். நம்ம இந்த ஈசன் எப்படிப்பட்டவன், அவன் எதிலே தேர்ச்சி பெற்றவன், ஆடலிலும் பாடலிலும் வல்லமை பெற்றவன். அந்த ஈசன் செவியிலே பூட்டிய குலைகள் ஆட, அதாவது காதலே தொங்க விட்டிருக்கிற அந்த குலைகள்னா தோடுன்னு சொல்றோம் இல்லையா, பெரிய பெரிய தோடு. அந்த தோடு ஆட, செம்மேனியில் அணிந்த ஆடை அணிகலன்கள்லாம் ஆட, அதாவது இவர் ஆடுகின்ற பொழுது அந்த குழலாட செம்மேனியில அணிந்திருக்கிற ஆடை, அதாவது அணிந்திருந்த அந்த நகைகளெல்லாம் அப்படியே சேர்ந்து ஆடுதான். கோதை அவள் கூந்தல் ஆட, அந்த கூந்தலிலே சூடியுள்ள மலர்களின் மது அருந்த வந்த வண்டுகளும் சேர்ந்தாடுதான். குளிர்ந்த நீரிலே எல்லோரும் நீராடுவோம் வாத்தோழின்னு இந்த பாடலை பாடுகிறார். நீராடும் போதே தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈஸ்வரனுடைய திருநாமங்களை சொல்லி பாடுங்கள். வேதத்தின் பொருளாகவும் அப்பொருளின் வடிவாகவும் விளங்குகின்ற நம் ஐயனின் புகழை சொல்லி நீராடுங்கள். பிரபஞ்ச ஜோதியாய் எழுந்து திருவண்ணாமலையில் அருளும் நம் ஈசனை பாடுங்கள். பிறர்க்கரிய பேரா ஈசனது மார்பிலே தவழும் கொன்றை மாலையின் அழகை பாடுங்கள். ஆதியாய் அனாதியாய் அகண்டமாய் அபூர்வமாய் விளங்கும் நம் தலைவனின் புகழை பாடுங்கள். பாசம் மாயைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும் தாயுமான நம் தந்தையை வியந்து பாடுங்கள். சகலத்தையும் வழங்கும் அவன் திருவடியின் திறம்பாடி நீராடுங்கள் அப்படின்னு நீராடுவதற்கு விரைவாக நீராட எழுந்து வா தோழின்னு அந்த தோழியை எழுப்புகிறார். ஆடும் கலையினே நாயகனான விளங்குபவர் ஈசன். அதனாலே தான் அவருக்கு ஈசன் நடராஜன் என்ற பெயர் பெற்றது. ஆடல் கூத்தன் என்றும் போற்றப்படுகிறார். அந்த நடராஜன் ஆடிய தலம் எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 108 நாட்டியங்கள் ஆடிய தலங்கள் இருக்கிறது. ஈசனே தானே விரும்பி தனித்து ஆடியவை 48 நடனங்கள். பார்வதியோடு இணைந்து நடனமாடியது 36 ஆட்டங்கள். விஷ்ணு பகவானோடு ஆடியது 9 ஆட்டங்கள். முருகப்பெருமானோடு தன்னோட மகனோடு ஆடியது 3 ஆட்டங்கள். தேவர்கள் முனிவர்கள் இவர்கள் விருப்பத்திற்காக ஆடியது 12 ஆட்டங்கள். ஈசன் தாண்டவத்தை தரிசிப்பவர்களை பிறவா பேரின்ப நிலை அடைவார்கள். பாசம் எனும் மாயையில் இருந்து விடுபடுவார்கள். பிறப்பே வேண்டாம் என்று பாடல்தோறும் அழுது புலம்பிய அப்பர் பெருமான் முரணாக நடராஜ பெருமானை கேசாதியாதமாய் தரிசித்து விட்டு மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்றார். அதாவது நடராஜரின் தாண்டவ தரிசனத்தை கண்டு மயங்கி இன்னொரு பிறவியும் வேண்டும் என்று கேட்டுவிட்டாராம். அப்ப நடராஜனுடைய தாண்டவ தரிசனம்
எப்படி இருக்கும் என்று நாம் தான் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அத்தனை அழகு வாய்ந்த திருக்கோலம் நடராஜருடைய பெருமானுடையது. ஆடும் நாயகனை நாம் எல்லோரும் கூடி மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நீராடி நாம் பணிய வேண்டும். வெறுமனே குளிக்காமல் சீத புனலில் குடைந்து முங்கி ஆரவாரமான அடலாள் ஈசனை கொண்டாடுவோம். எப்படி குளிக்கணுமா? அந்த தண்ணீரிலே அடைத்து திரித்து கொண்டு நீச்சல் அடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி சலபுலன் நின்று குடைந்து குடைந்து முங்கி மூழ்கி எழுந்து துள்ளி எழுந்து உயரமாக எழுந்து, அப்படியே நம்ம பசங்கள்லாம் குளிப்பாங்க பார்த்தீங்களா, உயரமாக ஏற்றி பொத்துன்னு குதிக்கிறது, அவன் மேலே ஏறி குளிக்கிறது, இப்படி கட்டாப்டர்னு குளிக்கிறது. வெறுமனையே குளிக்காமல் சீத புனலில் குடைந்து முக்கி ஆரவாரமான ஆடலிலே ஈசனை கொண்டாட வேண்டும். அப்படி ஈசனுடைய 7 தாண்டவங்கள் சொல்லப்படுகிறது. எப்படி? சரிகம பத்தனி என்று சொல்கிறோமா, அந்த ஈசனுடைய 7 தாண்டவங்கள் சரிகம பதனி என்று ஒரு ஸ்வரங்கள் இருக்கு, 7 ஸ்வரங்கள். அதை வைத்துத்தான் நாம் பாடல்கள்லாம் இயற்ற முடியும், பாட முடியும். அப்படி காளிகா தாண்டவம் அதுக்கு ச என்ற பொருளும், சந்தியா தாண்டவம் ரி என்ற ஸ்வரமும், கௌரி தாண்டவம் க என்ற ஸ்வரமும், சம்ஹார தாண்டவம் ம என்ற ஸ்வரமும், திரிபுர தாண்டவம் ப என்ற ஸ்வரமும், ஊர்த்தவ தாண்டவம் த என்ற ஸ்வர்ணமும், ஆனந்த தாண்டவம் நீ என்ற ஸ்வரமும், இப்படித்தான் 7 ஸ்வரங்களும் தோன்றியது. ஆனால்தான் ஆடலோடு பாடலும் இணைத்து நம் ஐயனின் புகழ் பாடுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐவகத் தொழிலையும் மறைபொருளாய் உணர்த்தும் தத்துவ வடிவமே ஆடலுடைய கூத்தனின் அருமையான வடிவம். ஆடுவதும் பாடுவதும் ஆன்மீகத்தில் இயல்பாக இருந்த நிலை மாறி தற்போது என்னாச்சு? நாகரிகம் என்ற பெயரால் குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ற பெயரிலே அந்த சரிகம பதனி ஸ்வரங்களுக்கு நாம் ஆடுவதே இல்லை. இப்போது என்னென்ன ஆட்டம் ஆடுகிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? எந்த அளவுக்கு நவநாகரிகருடைய ஆட்டத்தை நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோமோ, இந்த உலகத்தை அந்த ஈசனும் ஆட்டிக்கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம பூகம்பம் வருது, சுனாமி வருது, வெள்ளம் ஒரு பக்கம் அழிகிறது, அவரும் சேர்ந்து நடனம் ஆடுறார். உங்க கூட அவரும் சேர்ந்து நடனம் ஆடுறதுனால தான் உலகமே குதிக்குது. மனம் ஒன்றை இசையும் உடல் ஐக்க ஆடலும் பக்தியிலும் அவசியம் தேவைப்படுகிறது. முத்தனி கொங்கைகள் ஆட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செயற்கண்பணி ஆட ஆட, பித்தம் பிராணனோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட, ஆகாம் பொற்சுண்ணம் இடிக்கும் பெண்கள் எத்தனை விதமாக ஆடினார்கள் என்று திருவாசகம் பாடுகிறது. பெண்களே, ஈசனின் அருளை எளிதாக பெற ஆடலும் பாடலும் அவசியம் என்பதை உணருங்கள். அதுதான் இந்த ஆட ஆடன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். என்ன பாட்டு? பழைய படத்தில் ஒரு பாட்டு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்று மீனாட ஆட, பொட்டோடு நகையாட ஆட ஆட, கொண்டாடு மயிலி நீயாடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, பாவாடை காத்தோடு ஆட ஆட, காலோடு கால் பின்னி ஆட ஆட, கல்லுண்ட வண்டாக ஆடு ஆட, கட்டோடு குழலாக ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட,
முதிராத நெல்லாட ஆட, முளைக்காத சொல்லாட ஆட ஆட, முதிராத மலராட ஆட ஆட, சதிராடு தமிழேனியாடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட. தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக, தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக, புன்னை மரம் பூச்சொரியே சின்னவளே நீயாடு, புன்னை மரம் பூச்சொரியே சின்னவளே நீயாடு, கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட, கண்டு கண்டு நானாட, செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு, கட்டோடு குடலாட ஆட ஆட, பெண் என்ற கண்ணென்ற மீனாட ஆட. பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட, பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட, மச்சானின் மணமாட வட்டமிட்டு நீயாடு, மச்சானின் மணமாட வட்டமிட்டு நீயாடு, வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட, ரெண்டு பக்கம் நானாட சொந்த மீனியாடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கன்ற மீனாக ஆடு, பொட்டோடு நகையாட ஆட, பெண்ணாட கொண்டாடு மயிலேனி, கட்டோடு குழலாக ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட. இப்படி இசைகளெல்லாம் உணர்ந்து லயித்து அந்த இசைக்கேற்ப நடனமாடுபவன் அவன். அப்படி நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற ஒருவர் இசையால் ஈசனோடு கலந்து போனவர் ஒருவர் இருக்கார். சோழ வளநாட்டிலே அமைந்துள்ள எருக்கத்தத்தம் புலியூர் என்னும் நகரிலே ஒரு பெரிய சிவன் கோயில் உண்டு. அந்த கோவிலில் எழுந்தருளிருக்கும் சிவனுக்கு நீலகண்டேஸ்வரர் என்றும் சக்திக்கு நீலமார் கண்ணம்மை என்றும் பெயர் உண்டு. அதனுடைய தலவிருஷமாக வெள்ளருக்கும். இத்தகைய தெய்வ வளமிக்க நகரிலே பாணர் மரபிலே பிறந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். இவரது மனைவி மதங்க சூளாமணி. இசையே உருவெடுத்த பாணரும் அவரது வாழ்க்கை துணைவியரும் நீலகண்டரே சுவரர் புகழ யாழில் இனிமையுடனும் உள்ளம் உருக இசைத்து எல்லையில்லா இன்பம் எய்தினார். இவர்கள் சிவத்தலங்கள் தோறும் சென்று யாழ் இசைத்து எம்பெருமான் அருள் பெற பெருமையுற்றார்கள். சோழ வளநாட்டிலே எல்லா சிவன் கோயில்களையும் கண்டுகளித்து பேரின்பம் பூண்ட அந்த பாணரும் அவரது மனைவியரும் மதுரையம்பதிக்கு சென்றார்கள். பாணர்கள் தம் மனைவியரோடு திரு ஆளவாய் அன்னாளரது ஆலயத்திலே புறத்தே நின்று எம்பெருமானின் புகழை யாழிலே சுருதி கூட்டி பண் அமைத்து பாடிக்கொண்டிருந்தார். பண்டைய நாட்களிலே பாணர்கள் மரபினர் ஆலயத்திற்குள் செல்வது, இறைவனை வழிபடுவது கிடையாது. உள்ள செல்ல மாட்டார்களாம். புறத்தே நின்று வழிபட வேண்டும். எது வந்தாலும் நம்ம வெளியில் நின்று வழிபடணும் அப்படின்னு ஒரு நியதி கொண்டிருந்தார்கள். அந்த பாணருடைய யாழிலே உள்ளம் உருகி சோமசுந்தர கடவுள் தமது பக்தனை காக்க திரு உள்ளம் கொண்டு மதுரையம்பதிக்கு சிவத்தொண்டர்கள் கனவிலே எழுந்து யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியையும் கோவிலுக்கு அழைத்து வந்து தரிசனம் செய்வதற்கு ஆணையிட்டார். அவருடைய கனவிலே மறுநாள் விடிந்ததும் சிவன் கனவிலே வந்து சொல்லியது போல பாணர் கனவிலும் எழுந்தறிவினார். பாணரே, உம்மை எம்மிடம் அழைத்து வந்து தரிசனம் செய்து வைக்க ஆவண செய்ய வேண்டியுள்ளேன் என்று அருள்வாக்கு சொல்லி மறைந்துவிட்டார்.
வழக்கம் போல் திருநீலகண்டர் அந்த யாழ்ப்பாணர் மனைவியரும் அந்த கோயில் பக்கம் புறத்தே அமர்ந்து யாழை இசைத்துக் கொண்டிருந்தார். தம்மை மறைந்த நிலையிலே பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது தொண்டர்கள் அவரை கண்டு கழித்து வணங்கி எம்பெருமானின் ஆணையை கூறி அவர்களை அகத்துக்கு எழுந்தருளுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டார்கள். அந்த பக்தர்கள்லாம் சென்று அந்த யாழ்ப்பாணரை நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா அவர் கனவுலையும் சொல்லியிருக்கார், இவர் கனவுலையும் சொல்லியிருக்கிறார் சிவன். உடனே இருவரும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த கோயிலுக்குள்ளே சென்று அந்த மண்டபத்தில் அமர்ந்தார்கள். பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய அன்பர் இருவருமே அங்கே ஒரே ஈரமா இருந்துச்சு தரை. அந்த தரையிலே ஈரமா இருப்பதை கூட பொருள்படுத்த முடியாமல் அந்த ஈரத்தரையிலே அமர்ந்து மெய்மருந்து அந்த யாழை மீட்டி பாடத் தொடங்கினார். இவருடைய இன்ப இசையிலே மயங்கிய மதுரை எம்பதி ஈசன் தரையின் குளிர்ச்சிப்பட்டு அந்த யாழினுடைய சுருதி கெட்டுவிடுமோ என்று அஞ்சி திருவுள்ளத்தை பற்றினார் அந்த ஈசன். உடனே அசரீரி வாயிலாக பெருமான் நிலத்திலிருந்து பாடினால் இரத்தால் யாழ் கெட்டுவிடும், எனவே அவர்களுக்கு அமர்ந்து பாட பலகை ஒன்று இடுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது அந்த தொண்டர்கள் அவர்களுக்கு அழகிய பீடம் ஒன்றை அமைத்து எடுத்து வந்து தந்தார்கள். அதன் மீது அமர்ந்து பாடுமாறு செய்தார். பீடத்திலே அமர்ந்த யாழ்ப்பாணரும் மதங்க சுளாமணியும் அழகிய இனிய தெய்வ சக்தியுமிக்க பக்தி பாடல்களை பலவற்றை பாடி அனைவருமே மெய்மேற்கச் செய்தார் அந்த யாழ்ப்பாணர். பிறகு இருவருமே மதுரை எம்பதி நெடுநாள் தங்கியிருந்து தங்கள் யாத்திரையை தொடங்கினார்கள். அப்புறம் உள்ள சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்தவாறு கடைசியாக திருவாரூரை அடைந்தார்கள். திருவாரூர் தியாக கேச பெருமானுடன் பிராட்டியாருடன் பாணர் இசையிலே மயங்கினார். அன்றைக்கு இரவு ஈசன் திருவாரூர் மெய்யன்பர்கள் எல்லாம் கனவுலே எழுந்தருளி எமது அன்பன் பாணனுக்கு திருக்கோயில் உள்ள வேறு கோயில் அமைத்து அதன் வழியாக கோயிலுக்குள் அழைத்து வந்து பாதை அமைத்து தாருங்கள் என்றார். உடனே விடியற்காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாட துணை பிரிவுகளா என்று கேட்டதற்கு கட்டளையிட்டார் அந்த ஈசன். மறுநாள் தொண்டர்கள் நீலகண்டர்களுக்கு யாழ்ப்பாணர் எழுந்தருளும் பொருட்டு வடதிசையின் வாயிலாக ஒரு பாதையை நிர்மாணித்தார்கள். அதன் வழியாக அவரையும் அவரது மனைவியரையும் எம்பெருமான் திருமுன் எழுந்தருள செய்தார். யாழ்ப்பாணர் வீதி விடங்க பெருமானை கண்குளிர கண்டு மகிழ்ந்து பக்தி பாடல்கள் பாடினார். அப்படி சில நாட்கள் நகர்ந்தது. அங்கிருந்து புறப்பட்டார்கள். சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டே சீர்காழியை வந்தடைந்து சம்பந்தரை வணங்கினார் அந்த பாணர். அந்த பாணரின் யாழிசையிலே எல்லையில்லா இன்பம் எய்திய திருஞான சம்பந்த பெருமான் அவரையும் அவர் தம் மனைவியரையும் தம்முடைய இருந்து தேவார பதியங்களை யாழிலே இட்டு இசைத்து பாடும் வண்ணம் அருள் புரிந்தார். கடைசியாக திருப்பெருமண நல்லூரிலே ஞானசம்பந்தர் திருமணத்தில் தோன்றி சிவஜோதியிலே பாணரும் அவரது மனைவியரும் கடந்து சிவ பதவி அடைந்தார்கள். அப்படி இசையும் ஆடலுமாய் நிறைந்திருக்கும் நம் பெருமானை நாளும் துதிப்போம். பிணி பெருந்துயர் கடன் வம்புகள் வழக்கு உறவு சிக்கல் என நாள்தோறும் துன்பப்படும் ஆன்மா ஆறுதல் பெறவும் தெளிவு கொள்ளவும் ஈசனை கொண்டாடுவோம். அந்த ஆடல் பெருமானுக்கு பாட்டு எவ்வளவு உயர்ந்தது என்று நாம் உணர்த்தும் விதமாக இந்த ஈசன் நிகழ்த்திய அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் நாம் இப்ப நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மாணிக்க வாசகர் மிக அற்புதமான இந்த மார்கழி 14வது நாளிலே நம்ம நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு நாமம் ஓரொருவம் ஒன்றுமில்லா 1000 திருநாமம் பாடி தெல்லேனெங் கொட்டோமோ அப்படின்னு சொல்றார். இப்படி அந்த பெண்களை எல்லாம் எழுப்பு விதமாக இந்த பாடெல்லாம் பாடி இப்படிலாம் இருக்கிற ஈசனை நாமும் தொழ வேண்டும், எழுந்து வாடி தோழி என்று எழுப்புகிறார். காதார் குளையாட பைம்புணலா கணலாட கோதை குழலாட வண்டிம் குளம் ஆட சீதை புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத
இப்பொருள் பாடி அப்பொருளால் மாப்பாடி சோதி திறம்பாடி சொல்கொன்றைதார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வனை தன் பாத திறம்பாடி ஆடலோர் எம்பாவான்னு சொல்லி இன்றைய பாடலை நமக்கு மாணிக்கவாசகர் அருளியிருக்கிறார். நாளை வேறொரு அடுத்த வீட்டுக்கு சென்று அந்த பெண் தோழியிடம் என்ன சொல்கிறார் என்று நாமும் சிந்திப்போம். நாமும் அதிகாலையில் எழுந்து நீராடுவதற்கு முன்பாக அந்த மாணிக்கவாசகரோடு நாமும் செல்வோம் என்று கூறி இன்றைய திருவெம்பாவை பாடலை நிறைவு செய்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.